உள்ளறுத்து கொண்டு போகிறாங்க பாருங்கள். சின்ன வயசில் காலையில் கிராமத்தில் எழுந்திரிச்சு வயலுக்கு காட்டுக்கு போய் புல் அறுக்கிறது. அந்த பனிப்பதத்தில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். நல்ல புல் அருவா கூட தேவையில்லை, அப்படியே கையிலே பிடிங்கிடலாம் அந்த புல்லை. எல்லாம் நிறைய சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து போகிறது. காலையிலே 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும் வீட்டு ஊர்லேருந்து அந்த காட்டுக்கு அந்த அறுத்து கொண்டு போகிறாங்களோ அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அது தூக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இன்னொருத்தர் தூக்கி விட்டால் தான் தூக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ கிராமப்புறத்து வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். காலையில் சீக்கிரமே கிளப்பி விட்ருவாங்க. எங்கள் தாத்தா ஐயான்னு சொல்லுவேன், எங்கள் அம்மாச்சி. நான் காலையில் எங்கள் அம்மாச்சியோட எங்கள் ஐயா தான் காலையில் 5:30 மணிக்கு கிளம்புவார். எழுந்துரா படித்தவனேன்னு சொல்லுவார். படித்தவனை ஏன்டா இன்னமாடா தூங்குற, படித்தவனுக்கு எங்கள் அண்ணன்லாம் நான் கூப்பிட்டு பார்ப்பார். எழுந்திருக்குன்னு வச்சுங்களேன், உடனே அடுத்து எனக்கு தான் வரும். படித்தவனை உனக்கு என்னடா தூக்கம், எந்திரா வாடான்னு சொல்லுவார். எங்கள் அண்ணனை கூப்பிடும்போது நினச்சேன் அடுத்து நம்மளை கூப்பிட்டு வர்றான்னு சொல்லி. அப்படி கிராமப்புறத்து வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன வயசு வாழ்க்கை. எல்லாம் காலம் மாறி போய் 53 வயசாச்சு. எல்லாம் மாறிடுச்சு நிலைகள்லாம். நல்ல காடெல்லாம் ரைஸ் மில் ஆயிடுச்சு. ரைஸ் மில் பாருங்கள், காட்டுக்குள்ளே நம்ம சொந்த இடத்துல நம்ம கிராமப்புறத்தில் வீடு கட்டியிருக்கோம். அந்த ரைஸ் மில் வச்சுருக்கவங்களும் சொந்தமாக இடம் வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்க. யாரை சொல்கிறது, என்ன குற்றம்? நம்ம கிராமப்புறத்தில் ஊரை விட்டு தனியாக தோட்டத்தில் இருக்கும். ஆனால் ரைஸ் மில்லில் எங்கள் தோட்டத்துக்கு வந்துருச்சு. பயங்கர இறைச்சலாக. நாங்களாக பக்கத்தில் இன்னொரு தாத்தா வீடு இருக்குது. அந்த ரைஸ் மில் ஒட்டுனாப்பில் அவங்க வீடு. ரைஸ் மில் போட்டானா 10 மணி நேரம் 12 மணி நேரம் போகிறானா அவ்வளோ நேரம் அவ்வளோ இறைச்சலாக இருக்குது. இந்த இறைச்சல் நான் இங்கே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறேன். உங்களுக்கு அந்த இறைச்சல் கேட்கும்னு நினைக்கிறேன். பசுமையான இப்படி இருக்கிற அந்த தோட்டத்து வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கல. ரைஸ் மில் இடைஞ்சலாக நிற்கிது. காலங்கள் மாக எல்லாம் மாறி போயிடும். அந்த விளைச்சி நிலமெல்லாம் அன்னைக்கு அப்படியே ரைஸ் மில் அது இதுன்னு கம்பெனி அதுன்னு நிறைய வந்துருச்சு பாருங்கள். சுற்றி கம்பெனி, இது ஒரு கம்பெனிக்கு இடத்த வாங்கி போட்டிருக்காங்க எங்கள் தோட்டத்தை விட்டு நாப்பில். இது என்ன வரப்போன்னு தெரியல. இது பைப் கம்பெனின்னு சொன்னாங்க. வாழ்க்கை மாறி போயிட்டே இருக்குது. அது மாதிரி நம்மளும் மாறி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். எல்லோருக்கும் காலை வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம். அழகாக இருக்குதுங்களா, சூப்பர்.